ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9 டேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளாஸஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இந்த 9 டேஸ் கிளாஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபீட்பேக் வந்துட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் யார் ஸ்டார்ட் பண்றீங்க, கிளாஸஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, தென் வந்துட்டு உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா, நீங்க முன்னாடி இருந்த அந்த WordPress ஸ்கில்லுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கில்லுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஸோ இது மாதிரியான ஃபீட்பேக் வந்து எனக்கு வேணும். ஓகே ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு யூடியூப் பார்த்து நான் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் ஃபுல்லா எனக்கு தெரியாதுங்காட்டி இப்போ உள்ளுக்குள்ள போய் இவ்வளோ ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உள்ளுக்குள்ள போகும்போது இந்த அளவுக்கு ஆப்ஷன் நான் இன்னும் பார்த்ததில்ல. ஓகே இப்போ நம்ம உள்ள போகும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது பொறுமையா அந்த சொல்லிக் கொடுக்குறீங்களே அந்த மெத்தட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன் பை ஒன்னா உள்ள போய் போகணும். அந்த இது நல்லா இருக்கு. ஓகே. கிளாஸ் போறது அந்த வே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? ஏன்னா நீங்க மத்தவங்களோட லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இது ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ மத்தவங்களுக்கு எல்லாமே புதுசுதான். நவீன் மட்டும் என்ன அப்படின்னா டிசைனர்ன்றதுனால நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு அவருக்கு ஈஸியா உடனே புரிஞ்சிடும். ஏன்னா போட்டோஷாப்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மத்தவங்களுக்கு பாண்டியராஜன், இளங்கோ அப்படின்னா ஃபுல்லாவே வந்துட்டு என்ன அப்படின்னா பாண்டியராஜன்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஃபீல்டே வந்துட்டு புதுசு. இளங்கோக்காவது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா WordPressன்றது என்னன்றது தெரியும், சரியா? இப்போ நீங்க வந்துட்டு ஃபீல் பண்றது என்ன, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓவராலா டீம் கூட இருக்கும்போது இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் பண்றீங்களா, இல்ல நிஜமாவே நான் உங்களுக்கு அந்த ஸ்கில் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்ல ஸ்லோவா கிடையாது. ஆக்சுவலி இது ஓகே தான். ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண நான் எனக்கு பிராக்டிஸ் பண்ற டைம் இல்லாதங்காட்டி நான் பிராக்டிஸே பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். சப்போஸ் இப்போ நீங்க சொல்றத வந்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். நம்ம ஒரு நாள் செக்ஷன் எடுக்கிறோம், அடுத்த நாள் பிராக்டிஸ் பண்றோம், மறுபடியும் செக்ஷன் எடுக்கிறோம். அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கொடுக்குறீங்களே அது கரெக்டா தான் இருக்கும். இதே ஃப்ளோல போனா கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ உங்கனாலையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்பரான வெப்சைட் வந்துட்டு இப்போ கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்ன அந்த 8 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம். ஓகே. சோ இதுக்கு முன்னாடி நீங்களாவே ட்ரை பண்ணி லைக் வந்துட்டு சில வெப்சைட்ஸ் எல்லாமே எலிமெண்டார் யூஸ் பண்ணி தான் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுல பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல இப்ப போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஓகே, நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்து. இன்னும் பண்ண ஆரம்பிக்கல ப்ரோ. பண்ணணும். ஆக்சுவலா அந்த டைம் இல்லாதங்காட்டி நான் பண்ணாம இருக்கேன் நான் பண்றேன். ஓகே, அதான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதெல்லாமே லைவ்ல இருக்கிற வெப்சைட் தானே. ஆமா. சோ அதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க பாக்குறதா நம்ம லைவ்ல இருக்கிறது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண போறோம், சரியா? சோ அப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அடிஷனலா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதை பெட்டர்மெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சைட் இருக்கு அப்படின்றதுனால நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிடாதீங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க நம்ம என்ன படிக்கிறோமோ அதை லைவ்ல போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் நான் போத் பாண்டியராஜன் அண்ட் இளங்கோவை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ உங்களோட மிஸ்ஸஸை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு கண்டெய்னருக்கு ஓகேங்களா, உங்களோட சைட்டோட லாகின் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ராமர் இது ஒரு நவீனா இருக்கட்டும், தென் இளங்கோவா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் பாண்டியராஜன், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் ராம், 4 பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா vensen.in சைட் இருக்கு, Vensen Academy.in சைட் இருக்கு, அதே மாதிரி கிளைண்டோட சைட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம்ல நீங்க அந்த லைவ் வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும்னா நான் நம்மளோட ஓன் இன்ஸ்டியூட்ல இருக்கிறத நான் கொடுக்குறேன், லாகின் டீடைல் வந்துட்டு கொடுக்குறேன், சரியா? நீங்க ஏன்னா இப்போ லோக்கல் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சர்வீசஸ் பண்றோம் இல்லையா, அந்த சர்வீசஸ்க்கான வெப்சைட்டும் கொடுக்குறேன். நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப் பேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி நீங்க கண்டென்ட் ரெடி பண்றதுல இருந்து நீங்களே ரெடி பண்ணிட்டு நீங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் வந்துட்டு பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க லாகின் எங்கிட்ட இருந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே.